நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வராகி. பொதுவாக இன்றைய கால சூழ்நிலை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது. ஒரு ராசிக்கும் பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், மேக்சிமம் அது சனி பகவானுடைய தொந்தரவாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 ராசிக்கு 12 ராசியில் 6 ராசிக்கு சனியுடைய பார்வையோ அல்லது சனியுடைய செயல்பாடோ இருக்கும். உதாரணமாக 7.5 சனினா 3 ராசிகள், யார் கும்பம், மீனம், மேஷம், 3 பேர் 7.5 சனி. அதே போல் சிம்மம், கன்னி, தனுசு இவங்க 3 பேருக்கும் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ என்ன ஆகிடுதுங்க, 6 ராசி வந்துடுறாங்க. இது இல்லாமல் ரிஷபராசிக்கு என்னது 3வது பார்வையாக பார்க்குறார். அப்போ 7 ராசி ஆல்மோஸ்ட் சனியுடைய பார்வையால் வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 ராசிகள் தான் அதுவும் ராகு கேது பிரச்சனையாக இருக்கும். அந்த ராசியில் ராகு இருக்கிறது மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும், ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கான வழி என்ன? எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் எங்கு கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு? நிறைய இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக வருமான பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்காரர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டார், வீட்டுக்காரர் மதிக்க மாட்டார். இல்லைன்னா கேட்டிங்கனாக்கா மனைவி தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. புரியுதுங்களா? மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கும், டாமினேஷனாக இருக்கும், ஒரு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ, யார் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேர்வை சிந்தி சம்பாரித்து அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு அவப்பெயரும் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். ஒரு சில இடங்களில் அது ஆண்களுக்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் அது பெண்களுக்கானதாக இருக்கும். மனைவி மதிக்காமல் இருப்பாங்க. மனைவி எல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, மாமியாரோட சேர்ந்துக்கிட்டு கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அல்லது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா கணவன் அம்மாவோட சேர்ந்துட்டு மனைவியை டாமினேட் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அவமரியாதை இருக்கும்போது இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கஷ்டப்படக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கடுமையான காலங்கள் ஒருத்தர் அதாவது பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், மெயினாக அடங்க மாட்டுறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, படிப்பு சரியாக படிக்காமல் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் இருக்கிறது. அதே போல் நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்காக கொஞ்சம் தள்ளி விலகி போயிடுறது, கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கல்வி, பொறுப்பு இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறனால வேறு போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை இவங்களேவும் போலீஸ் கேஸ் ஏதாவது ஒன்று தரது. அப்போது இதெல்லாம் பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு செப்பரேட்டாக குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரத்தையும் இலவசமாக சொல்ல போகிறோம். இதில் எந்த கட்டணமும் கிடையாது, முழுக்க இலவசம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி பொறுத்தவரையிலும் ஜென்ம சனியில் இருக்கிறாங்க. இப்போ தான் ஜென்ம சனி சரி. இதுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு இருந்த வரையிலும் பல தவறுகளை செய்ய வச்சிருப்பார் மீனராசி அன்பர்களை.
பொதுவாக மீனராசி அன்பர்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். அதில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம்னு பேரே தவிர இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி 3மே நேர்மையான மனிதர்கள். நம்பி பொண்ணை கொடுக்கலாம், நல்லா வச்சுக்க பார்த்துப்பாங்க. ஆனால் திமிரு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. சனி நான்ற திமிரு இருக்கும். யார்? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி 3 நம்பி பொண்ணை கொடுக்கலாம், நம்பி மாப்பிள்ளையை கொடுக்கலாம், பையனை கொடுக்கலாம். ஆனால் நான்ற திமிரு இருக்கும். கண்டிப்பாக அவங்க தர்மத்தை மீற மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் மீன ராசி என்பர்களே, உங்கள் ராசியில் ராகு இருந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆடிருப்பீங்க. தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். செஞ்சிருப்பீங்கன்னா உங்களை செஞ்ச வச்சது ராகு. அந்த மாதிரி தப்பு பண்ணுற ஆள், நீங்கள் திமிர் பண்ணுற ஆள் கிடையாது. உங்களை செய்ய வச்சது கிரகம் ராகு. அப்போ செய்த தவறுகள் இப்போ முளைச்சி மரமாக நிற்கும். அந்த வேறு செடி இப்போ வறந்து மரமாக நிற்கும். உங்களை அது முள்ளு முள்ளாக குத்திக்கிட்டு இருக்கும். அப்போ மீன ராசி என்பர்களுக்கு முன்ஜென்ம வினையும் முன்ஜென்ம கர்மாவோ அல்லது முன்னோர்களுடைய சாபமோ, பிதர்கர்மா அப்படின்லாம் முன்னோர்கள் சாபம், அதெல்லாம் இப்போ பேசும் நேரம். மீனராசிக்கு ஏன்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, ஜென்ம சனினா என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல வேண்டிய தருணம். புரியுதா? முன்னாடி நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம், பதில் சொல்ல வேண்டிய கால நேரம். அப்போ முன்னோர் சாபங்கள், பிதுர் கர்மாக்கள், அல்லது நான் சொன்ன மாதிரி இப்போ ராகு உங்கள் ராசியில் இருந்தப்போ செஞ்ச தவறுகள், நீங்கள் செஞ்ச தவறுகள், இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகி உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆட்டி படைக்கும். ஆட்டி படைக்கணும் என்னங்க? ரொம்ப சிம்பிள். ஒன்று, உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஹெல்த்தில் நல்ல கான்சன்ட்ரேஷன் செய்யணும். ஏதேனும் உங்கள் வீட்லேயோ உங்களுக்கோ ஒரு விபத்து நடக்குது, ஒரு தீ விபத்தோ இல்லை கீழே உளறதோ அடிபடுறதோ வண்டி வாகனமோ விபத்து ஏற்பட்டதுன்னா உடனடியாக ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. உடனே ஜாதகம் எடுத்து பார்த்தணும். இதெல்லாம் அறிகுறிகள். இல்லை வீட்டில் ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குது, தென்படுது, ஒரு திருட்டு நடக்குது, இல்லை யாராவது வந்து போகிறாங்க, இல்லை ஒரு சண்டை சச்சரவு நடக்குது, குடும்பத்தில் ஒரு சண்டையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, இமீடியட்டாக நீங்கள் வாராகிய வழிபாடு செய்வது, வாராகிட்ட வந்து நிற்பது, கேட்பது, உத்தரவு கேட்பது நல்லது. அதே போல் தான் வீட்டில் வேறு ஏதேனும் ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட செய்வினை கோளாறுகள் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது வீட்டுக்குள்ளே வந்தால் தான் வெளியில் போனால் நல்லா இருக்கா சாமி, வீட்டை விட்டு வெளியில் போனாக்கா நல்லா சாப்பிட்றேன், நல்லாவே இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தால் சாப்பிட பிடிக்கல, தூக்கம் வர மாட்டேங்குது, வெளியில் போனால் நல்லா தூங்குறேன், நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனக்கவலைகள், மனக்குழப்பம், மனசில் ஒரு பயம், மனக்குழப்பம், மனபயம், மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பது, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? இந்த சனி கிரகம், ஜன்ம சனி. அப்போ ஜென்மாந்திரத்தில் செய்தது மட்டுமல்ல, இவங்க இப்போ இவங்க பிள்ளைங்க மூலயமா உங்களுக்கு வந்து வச்சு செய்வார், உங்கள் கணவன் மூலியமாக செய்வார், உங்கள் மாமனார் மாமியார் மூலியமாக செய்வார். உங்களை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவர் தான் உங்களுக்கு சனி பகவான் நின்று வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து உங்களை அதிகாரம் பண்ணுறான், யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து உங்களை ரொம்ப இம்சை பண்ணுறான்னா உங்கள்கிட்ட பிடிங்கிக்கிறான் ஒரு விஷயத்தை. ரேவதி நட்சத்திரம் இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு 4 கிரவுண்ட் இடத்த வாங்கியிருக்காங்க. இந்த 4 கிரவுண்ட் இடத்த இன்னொருத்தவன் வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அபகரிச்சுக்கிறான், அது என் இடம்பா அப்படின்றான். நீங்கள் பதறி போயிடுறீங்க, அப்படியே ஏமாந்துடுறீங்க. இன்றைக்கி ஒரு அரை கிரவுண்ட்னாலே பரவாயில்ல, 4 கிரவுண்ட் இடத்த ஒருத்தன் பிடிக்கிறான்னு எப்படி இருக்கும்? ஏமாற்றங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த சனி கிரக பிரீத்தி அல்லது பிதிர்தோஷங்கள், சனிதா சாபதோஷ நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் நிம்மதி வராது. அப்போது ஜென்ம சனி மட்டும் அல்லாது, நான் இன்ட்ரோல் அதனால தான் சொன்னேன்,
ஜன்மசனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் சனியுடைய பார்வை, ராகு கேது பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி 8-12 ராசியும் ஏதாவது ஒரு கிரகம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த ஜன்மசனியால் கஷ்டப்படக்கூடிய அல்லது ராகுவால் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுங்க. ஊரில் எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான். மீனராசி அன்பர்கள்னு சொல்லியாச்சுன்னா, நான் சொன்ன இன்ட்ரோவில் சொன்ன அத்தனை குடும்ப கஷ்டங்களும் அல்லது வறுமையோ, உடல்நிலை ஒரு பக்கம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும், இன்னொரு பக்கம் மனசுக்கு வேதனையாக இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும், வெளியில் எதுவுமே காமிச்சிக்க முடியாது, கௌரவ பிரச்சனையாக இருக்கும். வெளியில் சொன்னால் அசிங்கம், வீட்டில் நம்மளை மதிக்கலை, அவமரியாதை பண்ணுறாங்க, வெளியில் போய் சொல்ல முடியுமா? வேலை செய்கிற இடத்துல நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு வெளியில் சொல்ல முடியுமா? பொண்டாட்டிட்டு கூட சொல்ல முடியாது. அப்போ இந்த வீண்பழி அவமானங்கள், அவமரியாதைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, அதெல்லாம் இந்த சனிதோஷ நிவர்த்தியால் சரி செய்ய முடியும். அதுக்கு மேலே உள்ள பல பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றங்கள், எதிரிகள், இதுக்கெல்லாம் வாராகி பூஜைகள் உள்ளது. அப்போ மீன ராசி அன்பர்களே, சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துள்ளது, சரி செய்து கொள்ளுங்கள். முழு விவரம் உங்கள் ஜாதகம் பேசும். நன்றி, நமச்சிவாயம்.